ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வீடியோ கால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூலி படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. முக்கியமாக வந்து இந்த படத்தை சுற்றின்னு வர சில டாக்ஸ் என்னென்னா, இந்த படத்தோட மேக்கிங் வீடியோவில் வந்து வர ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு லுக்கை பார்த்துட்டு இந்த படம் வந்து மாஸ்டர் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுது, மாஸ்டர் படத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதை தாண்டி வந்து இந்த படத்தில் அமீர் கான் அவர்களோட கேமியோ இருக்கனால இது இரும்பு கை மாயாவியோட கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவரோட இன்டர்வியூவில் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படமே கூட வந்தக்கப்புறம் தான் இந்த எல்சியூ ஷார்ட் ஃபிலிமும் வரப்போகுது. ஸோ அதுலேயே வந்து இந்த படம் எல்சியூவில் இல்லைன்ற மாதிரி நான் ஒரு கெஸ் வச்சுருக்கேன். அண்ட் இதை தாண்டியும் வந்து சில எல்சியூ கனெக்ட்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஸ்பாட்டில் வர பூச்சி நைஃப், அதை தாண்டி வந்து கைதியில் வந்து 2 அடியாட்களை வந்து இந்த மோனிகா சாங்கில் இருந்தது, இதெல்லாம் வச்சு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி இந்த வால்டர் பென்ஸ் படத்தோட வில்லன் ப்ரோமோரை வந்து கோல்டை வச்சு கனெக்ட் பண்ணாங்க. பட் என்னோட இது என்னென்னா, இந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களோட பெஞ்ச் மார்க்கான கைதியாலோ நல்லா இருக்கும்னு வந்து நான் நினைக்கிறேன். அதுதான் என்னோட ஒரே எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் மேலே. ஸோ ஆகஸ்ட் 2 இந்த படத்தோட ட்ரெய்லர் வருது. நீங்கள் எவ்வளோ பேர் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், குட் பை ஃப்ரம் ஆர்எல்.